திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்று வரும் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். கோவிந்தராஜ், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, பூலோகம் வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் வைணவ தலங்களில் முதன்மையானதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி தேர் திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டிற்கான பங்குனி தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதியான தொடங்கியது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழா 11 நாட்கள் நடைபெறும். பங்குனி உற்சவ திருவிழாவில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டுக்கொரு முறை மட்டுமே நடைபெறும் நம்பெருமாள் உறையூர் கமலவள்ளி நாச்சியார் சேர்த்தி சேவை ஏப்ரல் 8ஆம் தேதியும், பெருமாள் ஸ்ரீ ரங்கநாச்சியார் சேர்த்தி சேவை நேற்று 11ஆம் தேதியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய கோரதம் எனப்படும் பங்குனி தேரோட்டம் இன்று 12ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக பெருமாள் சாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரமும் செய்யப்பட்டு வீதி உலாவாக வந்து தேரில் அமர்ந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணி அளவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். விழாவில் பங்கு கொண்டு பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா ரங்கா ரங்கா என்ற கோஷங்கள் முழங்க ஆரவாரமாக தேரை வடம்பிடித்து வீதி உலாவாக இழுத்து வருகின்றனர். மேலும் இந்த திருவிழாவில் எவ்விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.